ஒரு பெண் தன் முகத்தில் 8000 யுவான் மதிப்புள்ள ஒரு லோஷனை பூசிக்கொள்கிறாள். ஒரு பணக்கார வாலிபனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ளவும் அவள் தயங்கவில்லை. அவள் தனது உடையை அகற்றி 800 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ள கர்லிங் அயர்னை எடுத்து தனது தோள்பட்டையில் நேரடியாக வைத்து தீக்காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாள். ஒரு பெண் ஏன் இப்படி செய்கிறாள்? முதலிரவில் தான் ஒரு போலியானவள் என்பதை மாப்பிள்ளை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான். அந்த பெண் திருமணம் செய்திருந்தவன் அவளுடைய தங்கையின் பால்யகால காதலன். இந்த மனிதன் சிறுவயதிலிருந்தே பார்வையற்றவன். அதனால் தனது காதலி எப்படி இருப்பாள் என்று அவனுக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு பார்வை சீரமைக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கண்கட்டை அவிழ்க்கும் போது முதலில் தன்னை பார்ப்பது தன்னைத்தான் என்று தங்கையும் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தாள். இந்த இருவரின் பேச்சையும் அக்கா கேட்டுக் கொண்டிருந்தாள். மனிதனின் பார்வை சீரமைக்கும் அறுவை சிகிச்சை நாளன்று அக்கா தங்கையை ஒரு அறையில் பூட்டி வைத்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்று தங்கையின் இடத்தை பிடித்துக் கொண்டாள். நான் தான் உன்னுடைய செல்லக்குட்டி என்று அந்த பெண் அந்த மனிதனிடம் சொன்னாள். நீண்ட நாட்களாக தான் பார்க்க விரும்பிய பெண்ணை பார்த்தவுடன் அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். ஆனால் தன் கைகளில் இருக்கும் இந்த பெண் ஒரு போலியானவள் என்பது அவனுக்கு தெரியாது. மறுநாள் தங்கை அக்காவை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டாள். அதற்கு அக்கா, அவன் நேசிப்பது என்னைத்தான், தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதே என்று சொன்னாள். சிறிது காலம் கழித்து அந்த மனிதன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தான். தனது அடையாளத்தை தங்கை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக அக்கா தங்கையை திருமணத்திற்கு வரக்கூடாது என்று எச்சரித்தாள். அக்காவின் மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுத்த தங்கை அக்காவின் செயல்களுக்கு அவள் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சபதம் செய்தாள். திருமண நாளன்று எல்லாம் சுமூகமாக நடந்தன. அப்போது ஒரு ஆடம்பர கார் ஹோட்டல் வாசலில் கம்பீரமாக வந்து நின்றது. தங்கை 20 சென்டிமீட்டர் ஹீல்ஸ் அணிந்து சிவப்பு நிற உடையில் மின்னும் தோற்றத்துடன் தோன்றினாள்.